ஐசிடி சேஸ் வந்து நான் இப்போ ஒரு பை ட்ரேட் எடுத்திருக்கேன். ஆஸ் யூ கேன் சி. ஸோ மேலே இருக்கிறது டிக்கர், கீழே இருக்கிறது வந்துட்டு டைம் ஃப்ரேம். அண்ட் ஐ மீன் பைஸ் ரைட் நவ். ஸோ லெட்ஸ் சி ஹவ் திங்ஸ் கோஸ். மார்க்கெட் இது 9:30 ஓப்பன். 9:30 ஓப்பன்லேருந்தே மார்க்கெட் ஹஸ் ஃபாலன் லோவர். அண்ட் வந்து 9:30 ஓப்பன்லேயே ப்ரைஸஸ் ட்ரேடட் பிலோ செல் சைட் லிக்விடிட்டி as you can see right here. அண்ட் என்கியூல அதே சாரி இஎஸ்ல வந்து அதே செல் சைட் லிக்விடிட்டியை வந்துட்டு ப்ரைஸ் ஸ்வீப் பண்ணல இப்போதைக்கும். ஸோ தேட்ஸ் அன் எஸ்எம்டி ஃபார் நவ். அண்ட் எஸ், this buys for me looking like obvious, and we have some higher time frame targets இங்க எல்லாம். ஸோ ரைட் now I'm looking for buys. என்னோட பைஸும் வந்துட்டு புல்லிஷ் தான். ரீசன் என்னன்னா 6 hour டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 6 hour டைம் ஃப்ரேமில் ப்ரைஸ் ஹேஸ் traded into this order block. As you can see இங்க. ஸோ ரைட் now I'm looking for buys. எஸ், இடிஹெச்ல வந்து ரொம்ப லோஸில் தான் இருக்கும் நம்ம கன்சிடர் பண்ணுறப்ப. பட் தீஸ் ஐஸ் லுக்ஸ் ஆப்வியஸ்லி க்ளீன் பை சைட் இங்கே. ஸோ வில் கெட் பேக் டு இடிஹெச் அண்ட் அந்த சேம் ஐஸ் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார் தி ஹைஸ் ரைட் இயர். லெட்ஸ் see how things goes. And இப்போ all these down close candles are order block. I'll consider that. I'll consider all these down close candles as order block. And let's see how things goes. 5 MNQs அடிச்சிருக்கேன். I'm not very sure, but in the area is a critical place for price to react. I'll use this red maybe. So இது வந்துட்டு ப்ரீவியஸாக இருக்க செல் சைட் லிக்விடிட்டி. ஸோ இஃப் ப்ரைஸ் வாண்ட்ஸ் டு ரிஜெக்ட், மேபி இட் குட் ரிஜெக்ட் ஃப்ரம் இயர். இப்போதைக்கு ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணுறதுக்கான வேலை இல்லை. மேபி ஐ புட் மை ஸ்டாப் லாஸ் இயர். அவ்வளோதான். தென் ஐ வில் ஜஸ்ட் லீவ் இட் டு ப்ரைஸ். அது என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போட்டோம். ட்ரூடே ஓப்பன்லேருந்து ரிஜெக்ட் ஆகுது. பட் இப்போ இது M3 கேண்டில். இப்போ ஃபார்ம் ஆகிருக்கிற M3 கேண்டில் வந்துட்டு இஸ் அன் ஆர்டர் பிளாக். 9:30 ஓப்பனுக்கு மேலே இப்போ ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் ஆல் தீஸ் ஐஸ் லுக்ஸ் ஆப்வியஸ். பட் இஎஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. ஸோ இஎஸ்ல நோட் பண்ண வேண்டியதும் இருக்குது. இஎஸோட ஏஷியா ஹைஸ் வந்துட்டு இட்ஸ் கன்சிடரபிளி குவைட் பக்கத்தில் இருக்குது. ஸோ நான் வந்து அந்த ஹைஸ் வந்து இங்கேயே மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ஹைஸ் முதல்ல போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். அண்ட் ஆல்சோ ETHல மாற்றி வச்சுக்கிட்டோம்னா we are having பக்கத்தில் இந்த ஹைஸ். பர்ஃபெக்ட். திஸ் இஸ் your redeliver rebalanced. இந்த கேப்போட லோஸ் அண்ட் இந்த கேப்போட அந்த கேண்டலோட ஹைஸ் வரைக்கும், இந்த கேண்டலோட ஓப்பனில் இந்த கேண்டலோட ஹைஸ் வரைக்கும் இட்ஸ் கால்ட் your redeliver rebalance. Now I want to see price take this high aggressively and move forward. AMDயோட ஏர்னிங்ஸ் வந்துட்டு கன்சிடரபிளி நல்ல ஏர்னிங்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட் சேல்ஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பனே ப்ரைஸ் வந்துட்டு கீழே வந்திருக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி வாட் ப்ரைஸ் வாண்ட்ஸ் டு டூ இயர். ரைட், ஆல் லுக்கிங் குட். ஐ வில் மூவ் மை ஸ்டாப்ஸ் ரைட் நோ பிகாஸ் அந்த ஹைஸ் எடுத்துருச்சு. ப்ரைஸ் வந்து அந்த ஹைஸ் எடுத்துருச்சு. இப்போ என்னோட ஸ்டாப்ஸ் பிரேக் ஈவன். ஸோ நவ் இட்ஸ் ஜஸ்ட் ஐம் ரிஸ்க் ஃப்ரீ ரைட் நோ. ப்ரைஸ் மறுபடியும் ஓப்பனுக்கு வரக்கூடாது. ஓப்பனுக்கு வந்தாலுமே லைக் இந்த ஹைஸ் தான் மேக்ஸ் டு மேக்ஸ் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கான லைக் சப்போர்ட் ஏரியா. ப்ரைஸ் சப்போஸ் இந்த லோ கொஞ்சம் இங்கேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிடும். ஐம் நாட் எக்ஸ்பெக்டிங் ப்ரைஸ் டு லைக் கம் ஆல் த வே டு தீஸ் லோஸ் பிகாஸ் இது வந்து ஒரு PDRA ரீடெலிவர் ரீபேலன்ஸ்னு சொல்லுவாங்க. ஐ டோன்ட் நோ
லைக் இத வந்து நான் என்னோட லைவ் ஸ்ட்ரீம்ஸ்ல சொல்லியிருக்கேன். நான் கரெக்ட்டா ப்ராப்பரா ஒரு டீச்சிங் வந்து பண்ணியிருக்கேனா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஒரு லைவ் ஸ்ட்ரீம்ல ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் அபௌட் திஸ். அண்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் எஃப்இஜியும் இப்போ இட்ஸ் அண்டர் வே. இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் எஃப்இஜி. இன்னும் ஃபார்ம் ஆய முடியல. ஐ அம் ஆன்டிசிபேட்டிங் திஸ் டு ஹோல்ட் கேப்போட 50%. ஸோ இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ட் ஆகக்கூடாது. வி வாண்ட் ஹையர் பிரைஸஸ் பட் நவ் தி ஸ்டாப்ஸ் இஸ் ரிஸ்க் ஃப்ரீ. அண்ட் ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் எஃப்இஜி. அந்த ரிஜெக்ஷன் இஸ் அன்ஃபார்ச்சுனேட். பட் அகெயின் இந்த கேப்போட குவாட்ரண்ட் வி ஹேவ். நான் என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்றேன்னு சப்போஸ் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, நான் தி இன்ஜினியரோட ஆர்டிஹெச் இண்டிகேட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். லைக் கேப்ஸ் வச்சு ட்ரேட் பண்றதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ரிசோர்ஸஸா இருக்கும் இது. ரைட். லெட்ஸ் சி ஹவ் திங்ஸ் கோஸ். சோ ஃபார் சோ குட். பட் பிஎஸ்க்கு நெறைய வே இருக்கு. ஆல் த வே இட்ஸ் 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 கைண்ட் ஆஃப் பிக் ஃபார் இஎஸ். இன்னும் டைம் நெறைய இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் எஃப்இஜில இருந்து இப்போ பிரைஸ் மேல போணும். லைக் ஃப்ரம் ஹியர் இட் ஹேஸ் டு கோ டவுன் லைக் ஹை. இதுக்கும் கீழ வரக்கூடாது. மேபி இந்த கேண்டிலோட லோஸ ஸ்வீப் பண்ணிட்டு அட்லீஸ்ட் இட் ஹேஸ் டு கோ ஹையர். பட் நத்திங் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ். லெட்ஸ் சி. திஸ் இஸ் லுக்கிங் லைக் அ ப்ராப்பர் ட்ரேட். ஆல் எஸ்எம்டி everything is there. Let's see how things goes. Stops are at break even right now, so it's not a big deal for us. Stops எடுத்தா கூட நான் இங்க வந்தா மேபி லைக் ட்ரையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தேன். ஸோ let's see. அண்ட் அந்த லோஸ் எடுத்துருச்சு. நவ் வி வாண்ட் டு see price going higher. ட்ரூ டே ஓப்பனும் இருக்கு. நான் ட்ரூ டே ஓப்பன் மார்க் பண்ணல பிகாஸ் திஸ் இஸ் ஆர்டிஐ சார்ட். நான் ட்ரூ டே ஓப்பன் மார்க் பண்ணல. பட் நமக்கு கம்ப்ளீட் லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி இருக்கு ஓப்பன் மார்க்கெட்டுக்கு அப்புறம், லைக் ஓவர் நைட் செஷனுக்கு அப்புறமேலு. I want to see candle closure above the previous 1 minute candles high. If it does, I'll just move my stops to these highs. Okay, almost close ஆயிருச்சு. அண்ட் நீ க்ளோஸ் ஆகட்டும். எனக்கு இந்த கேண்டலோட ஹைஸுக்கு மேலே க்ளோஸ் ஆகட்டும். ஐ ஜஸ்ட் திங்க் அபவுட் மூவிங் மை ஸ்டாப்ஸ்.